குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்தவரும் உயிரிழந்ததாக வந்த தகவலால் அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக குவைத்தில் தங்கி சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். தீ விபத்தில் சிக்கிய இவர் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமுவின் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். அவரது மனைவி குருவம்மாள், மகன் சரவணகுமார் ஆகியோர் கதறி அழுதது கலங்க வைத்தது. இந்த வார இறுதியில் தாய்நாடு திரும்ப இருந்த நிலையில் தற்போது ராமு தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்துல ஒரு 26 வருஷம் எனக்கு பிறந்ததுல இருந்து இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா வரது ரொம்ப வரது அவங்க கம்பெனிக்கு விசேஷனால இங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால 11ஆம் தேதி அவங்க வேலையை முடிச்சு வந்துட்டு தூங்கும் போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. தீ விபத்து ஏற்பட்டுதான். அதுல ஸ்மோக் அதிகமானதுனால மூச்சு திணறல ஐசியூல வச்சிருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஒரு போட்டோவோ ஒரு இதுவோ கொடுக்கல. கம்பெனில இருந்து எங்களுக்கு காலும் வரல. கலெக்டர் ஒரே ஒரு மனம் மட்டும் தான் கொடுக்குறேன். எங்க அப்பாவே எங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க 26 வருஷம் அங்கேயே இருந்தவர். உரிய இழப்பீட்டு தொகையும் எங்களுக்கு கிடைக்கணும் இந்த குடும்பத்துக்கு. அதுதான் இதா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும் கூட தெரியல. இன்னும் என்ன தகவலுங்கிறது எங்களுக்கு கிடைக்கல. சரியான தகவல் இன்னும் கிடைக்கல. ஆனா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, ஐசியூல வச்சிருக்காங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. மற்றது இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.